வணக்கம் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ். வரப்போற எக்ஸாம்ஸ்க்காக நாம பண்ண போற ஒரு சூப்பரான ரேபிட் ஃபயர் ரிவிஷன் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அப்புறம் பாலிட்டி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கிறிஸ்பா ஆனா அதே சமயம் டீடைல்டா பார்க்க போறோம். உங்க ப்ரிப்பரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற ஒரு எக்ஸ்பிளைனர் இது. சரி வாங்க நேரடியா டாபிக் உள்ள போலாம். உங்க சிலபஸை பேஸ் பண்ணி தான் நாம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். நடப்பு நிகழ்வுகள், பொருளாதாரம் மற்றும் திட்டங்கள், சமூக தரவுகள், வரலாற்று கண்டுபிடிப்புகள், அப்புறம் அரசியலமைப்பு அப்டேட்ஸ்னு 5 முக்கியமான செக்மெண்ட்ஸா இதை பிரிச்சிருக்கோம். இது உங்க மெமரியில ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும். முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ், குறிப்பா தமிழ்நாடு மற்றும் நேஷனல் லெவல்ல நடந்த சில முக்கியமான முதல் நிகழ்வுகளை பார்ப்போம். தமிழ்நாடு ஆஸ்பிரன்ட்ஸ் கண்டிப்பா இந்த மாபெரும் மைல்கல்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சேலத்தை சேர்ந்த ரித்திகா ஸ்ரீ சமூகத்தோட அத்தனை தடைகளையும் தாண்டி இந்தியாவோட முதல் திருநங்கை கிரிக்கெட் அம்பையரா உருவாகியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இப்போ அப்படியே என்விரான்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி பக்கம் வருவோம். அலீம் யூசுப், இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளாவில் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு தாவரங்களை, அதாவது இன்வேசிவ் ஸ்பீஷீஸை துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு ஏஐ ஆப்பை இவர் டெவலப் பண்ணியிருக்காரு. இதோட இம்பாக்டை பார்த்துட்டு WWF அமைப்பே இவரை பெருமைப்படுத்தியிருக்கு. டெக்னாலஜி எவ்வளோ சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. டிஃபென்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்ல இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். சால்வோ டெஸ்ட் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். 2 ஏவுகணைகளை ரொம்ப குறுகிய இடைவெளியில ஒன்னு பின்னாடி ஒன்னா ஏவறதுக்கு பேர் தான் சால்வோ டெஸ்ட். DRDOவும் இந்திய கடற்படையும் சேர்ந்து ஒடிசா கடற்கரையில NASSM அப்படிங்கிற ஏவுகணையை வச்சு முதன்முறையா இந்த சோதனையை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட 2வது செக்மெண்ட் பொருளாதாரம் மற்றும் அரசு திட்டங்கள். முக்கியமான கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் பத்தி இப்போ பார்க்கலாம். 5 லட்சம் ரூபாய், இந்த நம்பரை மறக்கவே கூடாது. ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் தினம் கொண்டாடுறோம் இல்லையா? அந்த திட்டத்தோட கீழே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு எவ்வளோ பணமில்லா சுகாதார காப்பீடு கிடைக்குதுன்னு கேட்டா இந்த 5 லட்சம் ரூபாய் தான் ஆன்சர். இது வரைக்கும் இந்தியால 10.74 கோடி குடும்பங்கள் இதனால பயன்பெற்றிருக்காங்க. டிஜிட்டல் கவர்னன்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. EPFO கொண்டு வந்திருக்கிற இ-பிராப்தி போர்ட்டல். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்ககிட்ட UAN நம்பர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் ஆதார் எண்ணை மட்டுமே வச்சு பழைய அல்லது இன்ஆக்டிவா இருக்கிற PF கணக்குகளை ஈஸியா கண்டுபிடிச்சு ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா கேட்கப்படக்கூடிய ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இது. ஸ்டேட் ரேங்கிங்ஸை பத்தி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது நிலைக்குத்தக்க வளர்ச்சி இலக்குகளை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிற புதிய பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு 2.0ல எந்தெந்த மாநிலங்கள் டாப்ல இருக்குன்னு தெரியுமா? திரிபுரா, கேரளா, அப்புறம் ஒடிஷா. இந்த 3 ஸ்டேட்ஸையும் கரெக்டா ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது பகுதிக்கு போலாம். எக்ஸாம்க்கு தேவைப்படுற முக்கியமான சமூக அறிக்கைகள் மற்றும் டேட்டா பாயிண்ட்ஸ். 917 இது சும்மா ஒரு ரேண்டம் நம்பர் கிடையாது. இந்தியால பெண்கள் மற்றும் ஆண்கள் 2025 அறிக்கைப்படி 2021 2023 வரையிலான காலகட்டத்தில் பதிவான பிறப்பு பாலின விகிதம் தான் இந்த 917. முன்னாடி இருந்ததை விட இது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த நம்பரை எக்ஸாமுக்காக மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே 2025 ரிப்போர்ட்ல இன்னும் சில சூப்பரான பாசிட்டிவ் டேட்டா இருக்கு. பெண்களோட தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் கணிசமா உயர்ந்து 45.9% வந்திருக்கு. அதே போல பள்ளி கல்வியில நாம இப்போ பாலின சமத்துவத்தை, அதாவது ஜெண்டர் பேரிட்டியை முழுமையா அடைஞ்சிட்டோம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் கேள்விகள்ல இந்த டேட்டா உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். எக்கனாமிக்ஸ்க்கும் அர்பனைசேஷனுக்கும் உள்ள கனெக்ஷனை பத்தி நிதி ஆயோக் ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க. இந்தியால 10 லட்சத்துக்கும் மேல மக்கள் தொகை இருக்கிற வெறும் 47 நகரங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த தேசத்தோட GDPல 60% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது ரொம்பவே பெரிய விஷயம். அதனால தான் இந்த மாதிரி நகரங்கள்ல மேயர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிதி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க எலெக்ஷன் ரெக்கார்டை பத்தி பேசலாம். 2026 மேற்கு வங்க தேர்தல் வாக்குப்பதிவு பத்தின டேட்டா இது. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு காணாத அளவுல ஒட்டுமொத்தமா 92.47% வாக்குப்பதிவு அங்க நடந்திருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் பங்கேற்பு தான் அங்க ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. நம்மளோட 4வது பகுதி இந்திய வரலாறு, குறிப்பா சமீபத்துல நடந்த ஒரு முக்கியமான வரலாற்று கண்டுபிடிப்பு. இந்த கியான் பாரதம் ப்ராஜெக்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. மத்திய பிரதேஷ் ஆர்கைவ்ஸ்ல இருந்து மாவீரன் தாந்தியா தோபை 1857ல எழுதின ஒரு ஒரிஜினல் கடிதத்தை ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அவரை பத்தின பல புதிய வரலாற்று உண்மைகளை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஹிஸ்டரியில இந்த மாதிரி கரண்ட் டிஸ்கவரிஸ் TNPSCல ஹாட் ஃபேவரட் டாபிக்ஸ். தாந்தியா தோப்பை பத்தி எக்ஸாமுக்கு நம்ம கண்டிப்பா சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். 1857 பெரும் புரட்சியில நானா சாஹிப் ராணி லக்ஷ்மி பாய் கூட சேர்ந்து முக்கியமான லீடரா போராடினாரு.
1858ல பிரிட்டிஷ்காரங்களை திணறடிச்சு அவரோட அந்த கொரில்லா போர் முறை தந்திரங்கள் ரொம்பவே ஃபேமஸ். கடைசியா 1859ல அவர் ஆங்கிலேயர்களால பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். அவரோட அந்த கொரில்லா வார்ஃபேர் டாக்டிக்ஸை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப ஸ்கோரிங் ஏரியாவான அரசியல் அமைப்பு மற்றும் பாலிட்டி அப்டேட்ஸ். கல்வி உரிமை சட்டத்தோட பரிணாம வளர்ச்சி எப்பவுமே கேள்விகள் வர்ற ஒரு இடம். இதுக்கான அடிப்படை எங்க ஆரம்பிச்சது? 2002ல வந்த 86வது சட்ட திருத்தம். அது கொண்டு வந்த ஆர்டிகல் 21A. அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியா 2009ல பாஸ் பண்ணப்பட்ட கல்வி உரிமை சட்டம். இது 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை கேரண்டி பண்ணுது. இந்த குரோனாலஜியை அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. பாலிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய இன்னொரு கான்செப்ட் கிரீமி லேயர், அதாவது உயரடுக்கு பிரிவினர். இந்திரா சாவணி கேஸ் மூலமா உருவான இந்த முறை என்ன சொல்லுதுன்னா, ஓபிசி கேட்டகரியில இருக்கிற வசதி படைத்தவர்களை இடஒதுக்கீடு நன்மைகள்ல இருந்து விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ரிசர்வேஷன் ரிலேட்டடான எந்த டாபிக்குக்கும் இதுதான் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். சரி, இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறேன். இந்த கிரீமி லேயர் முறையை எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கும் கொண்டு வரணுமா? உச்சநீதிமன்றத்தில் இப்போ ரொம்ப சூடா விவாதிக்கப்பட்டு வர கேள்வி இது. இதுக்கான 2 தரப்பு வாதங்களையும் நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூல உங்க கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து படிங்க, ஸ்மார்ட்டா ரிவைஸ் பண்ணுங்க, எக்ஸாம்ல ஈஸியா கிளியர் பண்ணலாம். அடுத்த ஒரு எக்ஸ்பிளைனர்ல மீட் பண்ணுவோம்.